guys, welcome back to Yachithamil. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோலோ ரேங்க் புஷிங் சீரியஸ் ரேங்க். இது வந்து சமம் பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. என்னடா சோலோ ரேங்க் புஷிங் போடுறான்னு கேட்காதீங்க. அதுவும் சீரியஸ் ரேங்கில் ஹீரோய்க்கும் அடிச்சிருப்போம். இதில் வந்து சமம் பாட்டில் வந்து 2 வீடியோ வந்து சீரியஸ் ரேங்கில் இருக்கும், 2 வீடியோ வந்து இதில் இருக்கும், இதில் நோட்ஸில் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அந்தமாதிரி தான் போட போகிறோம். அடுத்த வீடியோ எதுனா நம்ம பிஆர் ரேங்கில் தான் போட போகிறோம். 4வது வீடியோ வந்து சிஎஸ் ரேங்கு, 5வது வீடியோ வந்து இங்கே என்ன ஃபஸ்ட்டு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இவன் ஆஃப்லைன் போயிருப்பான், நெட்டு கிடைக்காது. அதான் எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். எப்படிறான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். சரி வாங்க இப்போ நம்ம சம்பவத்தோட கலைஞருங்களாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் லூட் எடுத்துகிட்டு வருவான், செம்மையாட்டு விழுவும், ஆனால் நாக்க ஆக மாட்டான். ஏன்னா அவன் ஒரு வெஸ்ட்டு போட்டிருக்கான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க அப்போ இன்னொரு வீடியோ போகலாம். சரி இவன் அடிக்கலான்னு பார்த்தேன் கைஸ், அதான் முடியல. ஏன்னா சுற்றிலும் எனிமி இருந்தானோ, ஏன்னா அதுதான் சபரி அந்தமாரி தான் சொல்லுவேன். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இவனை அடிக்கலான்னு பார்ப்பேன் கைஸ், ஆனால் அடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு அடிக்க வராது, அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி இவனை அடிக்கலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டான். ஆனால் எனிமி நல்லா சம்பவம் பண்ணி விட்டுருவான். எப்படின்னா இவனை அடிச்சிடுவான் கைஸ் கடைசியில். ஆனால் என்னை பிடிச்சி நாக்கு போட்டிருப்பானோ எப்பட்றா அதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படி தான். அவன் டீம்மேட் வேறு வந்திருப்பான், டிமிட்ரி கேரக்டரு. அவனை நாக்கு வச்சா இவன் என்னையும் நாக்கு வச்சுருவான். எப்பட்றா அப்படி தான் இருக்கும். இந்த மேட்சை தோற்றுருப்போம் கைஸ், அதுதான் இங்கே ஒரு அட்வான்டேஜு. இந்த மேட்சை தோற்றுருப்போமா இல்லையா அப்படின்னு தான் இருக்குது. இவன் வேறு மேலேயே நின்று டுப்பு அப்படின்னு சுற்றிருந்தான். டக்குன்னு கீழே குச்சோன்னே ஜோனில் போய் நாக்கு ஆக போத்தான். ஏன்டா நாக்கு ஆகிறேன்னு கேட்டால் அதெல்லாம் அப்படி தான் நான் நாக்கு ஆக போகிறேன்னா. கட்சியில் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு காப்பாற்றி எனிமி அடித்தா இந்த மேட்ச்சு விக்டோரி அடிச்சாச்சு. சரி வாங்க இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். என்னடா மியூட்டிலாம் பண்ணி காட்டாதே கேட்காதியோ, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நம்ம கமெண்டில் போட்டுருங்க. கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் போட்டு அப்படியே உங்கள் கேம் பிளே ஓப்பின் கமெண்டில் போட்டு போயிடுங்க. அப்படியே எல்டி யூடியூபர் கமெண்டில் என்ன போடுறீங்கன்னா உங்கள் குழாயில் இருந்து எல்டி யூடியூபர் அப்படின்னு போட்டு வந்துடுங்க. அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அது அப்படி தான். ஃபஸ்ட்டு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வரும்போதே அடிச்சிருப்பானோ. ஏன்டா அடிச்சுன்னு கேட்டால் நான் ஏடபிள்யூ வச்சுருக்கேன்னு கேட்டான். ஏடபிள்யூ இம்மா டேமேஜ் கொடுக்குதுன்னு பார்த்தா அதெல்லாம் அப்படி தான்ன்றான். நான் குட்டி ஏடபிள்யூ வச்சுருக்கானா, எப்படி தான் குறி பார்த்து அடிச்சிங்கன்னு கேட்டால் அதெல்லாம் அப்படின்றானோ. சரி நம்ம ஓசிகள் போட்டுடலான்னு பார்த்தா போட முடில. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுங்க ஓசிகள் எடுத்துகிறானோ. இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான், அவனை அடிச்சிருவான்ட்டு. கடைசியில் பார்த்தா மேட்ச் விட்டவர் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்த ரவுண்டு சம்பவம் என்னன்னா அதுதான் இங்கே புரியாத புதுரே. இப்போ பாருங்கள், இந்த 3 மேட்சும் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு தெரியாமல் நான் குழம்பியிருப்பேன். என்ன கண்ணு எடுக்கிறதுனே தெரில. சரி வாங்க இப்போ. சரி கைஸ், என்னடா விட்டு பேசுகிறேன்னு கேட்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க. கமெண்ட் பண்ணும்போது அப்படியே என்ன கமெண்ட் பண்ணணுன்னு தெரியாமல் ஏதாச்சும் சேலஞ்சு கொடுத்துடாதீங்க, எனக்குலாம் ரொம்ப பயமாயிடும். இந்த இடத்துல கைஸ் 2 சம்பவம் சரியான சம்பவம் நடந்திருக்கும். சம்பவம்னாலும் சம்பவம், என்ன சம்பவம்னே தெரியாது. நான் ஏறுற மாரி ஏறி டக்குன்னு இந்த பக்கம் போவேன், டக்குன்னு அந்த பக்கம் போவேன். ஏன்னா இவனுங்களை குழப்பினா தான் அடிக்க முடியும், இல்லைன்னா அடிக்கவே முடியாது. நம்ம போய் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3 பேர்த்தையுமே 4 பேர்த்தையுமே அடித்து இந்த மேட்ச்சில் விக்டர் அடிச்சிருப்போம். இந்த மேட்ச்சில் நம்ம ஒன்றுமே பண்ணுறது மாட்டோம். அதுதான் இந்த மேட்ச்சில் சம்பவமே. சரி இந்த மேட்ச்சு போய் அடிச்சிருங்களாடா ஒன்றும் கேட்காதீங்க. இது ஒரு 21 நிமிஷம் வீடியோ, அதை பார்த்துட்டு தான் நீங்கள் போகிறீங்க. இல்லைன்னா நான் வந்து அப்படின்னு கத்திடுவேன். சரி வாங்க இப்போ ஸ்கேர் எடுத்தாச்சு. ஸ்கேரை வச்சாலே நம்மளுக்கு எப்படியாச்சும் ஒரு சம்பவம் பண்ணியே ஆகணும்.
அதுக்காக தான் சம்பவம் பண்ணேன். விரைந்து சொல்லுகிறேன். என்ன சம்பவம்னு கேட்காதீங்க, அது எனக்கு நானே என்னன்னு தெரியாது, வீடியோவில் வருது அப்படியே போட்டு விட்டுருப்பேன். இந்த ட்ராகனை நான் அடிக்கிறேன், ஆனால் எனிமி எடுத்துடுறானுவோ. சரி கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார் ஏன்னா என் ட்ராப் எடுக்க வரீங்கன்ட்டு ஒருத்தன் மேலே கை வைப்பேன். கடைசியில் என்னடா ஞாபகம் வருதுன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான். கடைசியில் பார்த்தா இந்த மேட்ச்சு அவுட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் நாக் பண்ணுறோங்க, அதுதான் நான் இங்கே பண்ண பெரிய தப்பு. எங்கேருந்தோ அடிப்பான், இப்போ நான் அவனை அடிக்கலான்னு பார்த்தா நாக் பண்ணிருப்பான். என் கில்லியும் அவன் ரிவ்யூ பண்ணிருப்பான். என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்குறேன். அதெல்லாம் அப்படி தான் நண்பா. என் ஃப்ரெண்டையும் அடிச்சு விட்டு அடே அவன் ஃப்ரெண்டை போய் ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த ஊக்கா மண்டியை தானே நான் நம்பி இருந்தேன், பார்த்தா அவன் விட்டுட்டான். என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டேன். ஏய் எனக்கு விளாட வரலடா, டெக்குன்னு நெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். எனக்குலாம் ஒரே காண்டாயிடுச்சு. நான் பண்ண தப்பால் என் 2 கில்லும் 1 கில்லு போயிடுச்சு. அதுக்காக தான் நான் வருத்தப்பட்டேன். இங்கே ஒருத்தன் நாக் பண்ணுருவான், அதே சமயத்தில் அவன் ஃப்ரெண்டு வந்து நாக் பண்ணுருவான். ஆனால் இங்கே ஒருத்தன் ஆஃப்லைன் வந்து வெளில வந்து ஜோனில் சுற்றிருந்தான் எப்படியோ, ஆனால் தப்பிச்சிருவாங்க. இதுதான் எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அங்கே வர அவனை ரிவ்யூ பண்ணி விட்டானோ, எனக்குலாம் ஒரே காண்டு. ஆனாலும் நம்ம ஃப்ரெண்டு இந்த மேட்சை முடிச்சிருப்பாரு நினைக்கிறேன், எனக்கே தெரியல. சரி வாங்க, இப்போ இந்த ஏடபிள்யூ எடுத்துக்கிறான்றேன், எடுக்க மாட்டான். சரி இங்கே அங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான், அவனை அடித்தாச்சு. பார்த்தா அவன் பின்னால் இருந்து வந்து அடிச்சிருப்பான். சொல்லலை, அடிச்சிட்டாங்க கைஸ். அடுத்த மேட்ச் ஜெயிச்சிக்கலான்னு விட்டா தலைவன் மூஞ்ச காட்டிட்டான். எனக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போச்சு. இதுதான் கைஸ் 3rd சம்பவம். சரி கைஸ், ஒரே ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போயிடுங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில். பார்க்குறவங்கலாம் லைக்கும் அப்படியே போட்டு விட்டு வந்துடுங்க. சரி இப்போ நம்ம ஏடபிள்யூ எடுத்துடலான்னு பார்த்தா அது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ட்டு நான் இந்த மேக்ஸ் 7ன்னு ஒரு கன்று இருந்தது, அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு சம்பவம் கன்று, அதுக்காக தான் நான் எடுத்தேன். சரி நம்ம எப்பயுமே இந்த பக்கம் தான் போகணுன்ட்டு இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா நம்ம டீம் வச்சு ஒத்துழைக்க, சரி நம்ம இந்த பக்கமே போகலான்ட்டு அப்படியே நான் ஒரு வழியை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த வழியாக போய் அடிங்க, நீங்கள் 100% சக்ஸஸ் ஆகலாம். எனக்கு தான் இந்த வழியில் போய் அடிக்க தெரில, அதனால தான் நான் கொஞ்சம் லேட் படுத்திட்டேன். அதனால தான் என்னால் அடிக்க முடியல, நான் அடிச்சிருப்பேன். அப்படி நான் அந்த உள்ளியை அப்படியே போய் பறந்து போனேன். ஃப்ளைவில் இருக்கிறவனையும் அடித்தேன், கீழே இருக்கிறவனையும் அடித்தேன். செம்மையாக இருந்தது. இதுதான் எனக்கு பிடிச்சது. இந்த மேட்சுக்கு கூட அப்படியே கையோட போயாவும் அடிச்சிருப்போம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். இன்னொரு மேட்சும் இருக்குது, அதையும் பாருங்கள், உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ தான் நான் அடித்தேன்னா இவன் அடித்தானான்னு தெரியும். சரி வாங்க அடுத்து இனிமேல் அடிக்க போகலான்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருவானோ. எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு, ஏன்டா அடித்தான்னு கேட்டால் அதுதான் அப்படி தான்ன்றான். இந்த கையோட ஈரைக்கும் அடிச்சிருப்போன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நான் டைமண்ட்லேயே இருக்கேன். ஈரைக்கு எப்படா அடிச்சேன்னு கேட்டுட்டிங்கன்னா அது எப்பயுமே அடிக்க மாட்டேன். பாருங்கள், இது நான் அடிச்சிட்டேன் கைஸ், இப்போ அடிச்சிட்டேன். இது எப்போயே எடுத்து வச்ச வீடியோ, அதனால அடிச்சிட்டேன். சரி மறக்காமல் வணக்கத்தை போட்டு சப்ஸ்கிரைப் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த கமெண்ட்டையும் பெல் ஐக்கானையும் அமுத்தி விட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரி வாங்க என்ன கன் எடுக்கலான்னு சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் கன் மாரி ஒன்று இருந்தது, அந்த கண்ணில் தான் நான் ஹெட்ஷாட் அருமையாக அடிப்பேன். அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் கைஸ், ஏன்னா எனக்கு ஹெட்ஷாட்டே அடிக்க சொல்ல போல அந்தமாரி தான். சரி வாங்க இப்போ அவனை அடிக்க போவான். டூன்னு இந்த கேரக்டரை போட்டு போனேன் கைஸ். ஃபஸ்ட்டே நான் ஒரு ரஷ்ஷர்னு பட்டத்தை வாங்கிட்டேன். சிஎஸ் நகரில் போய் ரஷ் பண்ணி நாங்கள் ஒருத்தனை நாக்கு வச்சுருவோம், ஒருத்தனை நாக்கு வச்சுட்டு அதையும் ஒருத்தவன் ஓசிக்கிட்டு போட்டுருவான். எனக்கு ரொம்ப ஒருத்தவங்க போச்சு, ஏன்டா ஓசிக்கிட்டு போட்டீங்க, எனக்குலாம் ரொம்ப ஒருத்தமாக போச்சுங்க. பார்த்தா ஓசிக்கிட்டு போட்டிருக்கான். ஏய் ஓசிக்கிட்டு போட்டுன்னு வச்சுக்கலாம், ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் அப்படிதான்ப்பா அவனு கலாச்சி விட்டானோ. சரி இவனாச்சும் அடிப்பான்னு பார்த்தா அடிச்சிட்டான் கடைசியில். சரி கைஸ்
இந்த ரவுண்டு வின் ஆயிடுச்சு கைஸ். இந்த ரவுண்டு வின் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் ஜெயிச்சிருமேன்னு கேட்டிங்கன்னா அதான் இங்கே டவுட்டு. என்னடா சம்பவத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா மேட்ச் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்காதீங்கோ. அது கொஞ்சம் அப்படிதானா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிதான் இருக்குது. தடன் நடா மேட்ச்லாம் விட்டிங்களான்னு கேட்காதீங்க. அது கொஞ்சம் அப்படிதான் எனக்கு கைஸ். இனிமேல் நான் வந்து எமட் பாண்டியாக நான் இருக்க போகிறேன். நான் எமட் பாண்டியாக ஓடுறேன்னு கேட்காதீங்க. அதான் அப்படிதான். இப்போ பாருங்க, நான் இங்கேயும் ஒரு ரஷ் பண்ணி இந்த இடத்துல தான் நான் ஒரு சம்பவமே பண்ணிருப்பேன். ரஷ் பண்ணி என் ஃப்ரெண்டு ஓசிக்கில் நான் எடுத்திருப்பேன். எப்போதான்னு கேட்டிங்கன்னா படி இதுதான் சொல்லுவாங்க. சரி வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக டுர்னு போட்டு போயிடலாம். எப்படி தான் எமௌண்ட்லாம் போடுறீங்கன்னு கேட்காதீங்க. அவங்கள அடிக்க தான் நான் போகிறேன். டிசைட்டிங்கில் எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல. இந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே டவுட்டே. அதான் கைஸ். சரி கைஸ், இனிமேல் நம்ம பிசியில் போடலாமான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறேங்க. பிசிலேயும் விளையாட போகிறோம். அது யார் கூடனா ஒரு ஸ்பெஷலான மைன்கிராஃப்ட் யூடியூபரு. அவர் இப்போ தான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளேயே வந்திருக்காரு. அதுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அவர் கூட தான் போட போகிறோம் ஃப்ரீ ஃபயரு. அப்புறம் ஒரு புது கேமு போட போகிறோம் அவர் கூட சேர்ந்து. மல்டிப்ளேயர் கேம் தான். ஆனால் இது ரொம்ப ஜாம்பி கேமு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஜாம்பி கேமு அது என்ன கேமுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த மேட்ச் டிஃபீட் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா அவங்க ஆப்போனன்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸு. அதனால தான் நாங்கள் டிஃபீட் ஆகிட்டோம். இல்லைன்னா டிஃபீட்டே ஆகிருக்க மாட்டோம். ஏன்னா ஆப்போனண்ட்டில் எப்பயுமே எங்களுக்கு பாட்டாக தான் வருவாங்க. அதனால தான் சரி இந்த இடத்துல இந்த கண்ணை எடுத்துடலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த எமௌண்ட் சாட் இப்போ எனக்கு வரவே மாட்டேங்குது. கூடவே நம்ம ஒரு புதுசாக ஒரு அமௌண்ட்டும் வாங்கியிருப்போம் கைஸ். எப்படின்னா 2 தாட்டி இந்த சீசனில் 2 தாட்டி ஹீரோ கிடைச்சதுனால ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கோ. அதனால் இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டானுங்கோ. அதுதான் அந்த கரீனா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இதுதான் கைஸ். சரி வாங்க இப்போ போயிடலாம். அதுக்கெல்லாம் ஒரு இதே இல்லை. நான் வந்து நம்ம எனிமி பார்த்துருவானோ. சரி அவனுங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து நின்றுவோம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். அதே சமயத்தில் நம்ம டீம்மேட்ஸும் நாக்காகி நம்மளுக்காக உயிரை கொடுத்தே ஒரு கில்லு பண்ணுறோம். அதுக்காக ஒரு லைக் போட்டுருங்க. இந்த இடத்துல எமௌண்ட் போட்டுருந்தேன் வணக்கம் காய்ஸ் அப்படின்ட்டு. சரி வாங்க இப்போ அடுத்தவன் அடிக்க போயிடலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் வருவான். டிஷர்ட்டிக்கில் இருந்துச்சு. டிஷர்ட்டிக்கில் எடுத்தேன் கைஸ். 8 அடிக்கலான்னு பார்த்தா 8 ஏறல. ஏன்னா எனக்கு ஹெட்ஷாட்டே அடிக்க வராது அப்படின்னு கட்சியில் பார்த்தா க்ளோவால் போட்டான். சரி வாங்க இந்த பக்கம் போயிடலான்னு பார்த்தா இங்கே நம்ம ஃப்ரெண்டை சுட்டுருந்தான். எனிமி இருக்கான்னு போய் அடிச்சா இல்லை, அந்த பக்கம் போயிட்டான். என்னடா இது சம்பவம்னு பார்த்தா இவன் சம்பவம் பண்ணிட்டான். இவன் டிஷர்ட்டுக்கு ஆளே நல்லா அழுத்தி பிடிச்சி இருந்தா அப்படின்ட்டு இங்கே 3 பேர்த்த நாக் பண்ணி அவனையும் அடித்தாச்சு கைஸ். எனக்கு என்ன ஒரு ஜெயின் ரசிகன்றான். நம்ம டீமெட்டை தான் ரிவ்யூ பண்ணலான்னு போவேன். பார்த்தா எனிமி எங்கே இருக்கானே எனக்கு தெரியல. அதனால தான் என் டீமெட்டை ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தேங்க. அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட் அடிக்க பார்த்தான். அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்ட்டு அவனுக்கு கில் எடுத்துக்கூடாதுன்ட்டு நான் பின்னாலே போய் ட்ரிபிள் கில் எடுத்துருக்கேன். எப்படான்னு கேட்டிங்கன்னா அப்படிதான். சரி கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. நான் மட்டும் போடுறத பார்த்தா இன்ஸ்பிரேஷனாக ஆகி ஒருத்தவங்க போட்டுருக்கான் எமௌண்ட்டை. அதுவும் தட்டுக்கு டிஜே அலாக்கோட எமௌண்ட் அது. அதான் நான் உட்பிக்கிற எடுத்து இந்த தட்டி புட்டுக்கு டிசுக்கு அப்படின்னு அடிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஹெட்ஷாட்டே வராது கைஸ். உட்பிக்கரில் எதுலேயுமே வராது. ஒன்லி அல்ட்டி புடி போயாடி. அதுதான் நான் எந்த கண்ணை எடுத்தாலும் நான் உட்பிக்கிற எடுத்தாலும் புட்டுக்கு அல்ட்டி பிடிச்சிருவேன். அப்புறம் அதான் சபரி. நான் டிசைட்டுக்குள்ளே அழுத்தி பிடிக்கிறேன்னா
ஏமா பெரிய அல்டிமேட் உளுந்துட்டு இருக்காங்க கைஸ் அங்கே. அதுக்காக ஏறி போனேன், அடிக்க மாட்டான்னு பார்த்தா அடிச்சிட்டான். என்கிட்ட நல்ல வேலை சோனியா இருந்தது. நல்ல வேலை நம்ம டீம் மேலே இருந்ததுனால வந்துட்டேன் சோனியா வச்சு. சரி வாங்க, அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வரல. அவன் அங்கே இருக்கிறத பார்த்துட்டேன். அவன் அடிக்க மாட்டான்னு நினச்சேன். டக்குன்னு நம்ம ஓடிடலான்னு பார்த்தா அவனால் இது பண்ண முடியல. இங்கே ஒரு ஓசிக்கில் போட்டிருப்போம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஓசிக்கில் கற்றுட்டாரு. சரி கைஸ், இந்த மேட்ச்சு விக்டரி அடிச்சிருப்போம். என்னடா விக்டரி அடிச்சிருப்பீன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான் கொஞ்சம் தான் அப்படி தான் ப்ரோ. சரி கைஸ், அடுத்த மேட்ச்சு நம்ம அமௌண்ட் போடுவோம். அமௌண்ட் போட்டு இந்த ஷூவை வாங்கிட்டு அடே பறந்து அடிக்கணும். உட்பிக்கர் ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால இந்த பறந்து அடிப்பாங்களா அந்த ஷாட்டை இப்போ நான் உங்களுக்காக இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பறந்து இப்படி ஒரு ஷாட் அடிப்பேன். இப்போ பாருங்கள் எப்படான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான். இந்த மேட்ச் தோற்றுருப்போம்னு நினைக்காதீங்க, ஜெயிச்சிருப்போம். அதனால தான் அந்த ஜபரி கேட்கக்கூடாது, கேக்கன் காய் அப்படி தான் இருக்குது. சரி கைஸ், இந்த ட்ராகனை டிஃபீட் பண்ணிட்டு எவனை வேணாலும் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம மொத்த டீமை அடிச்சிருப்போனோம். எனக்குலாம் வெறியாயிடும். இதுதான் நம்ம எனிமிக்கு நம்ம கொடுத்த சம்பவம். ஆனால் எனிமி நம்மளுக்கு கொடுத்த சம்பவம் ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எனக்குலாம் அப்படின்னு வந்துட்டானோ. ஒரு எனிமி கூட இங்கே இல்லைன்னு பார்த்தா மேலே ஒரு எனிமி இருக்கான். அதுதான் இங்கே எங்கள் டீம்கிட்ட கொடுத்த சம்பவம் அப்படின்னு இருந்தது. அதுக்குள்ளே நான் எடுக்கிற ஏட்ராப்பை எடுத்துருவானோ. கட்சியில் பார்த்தா நான் அவனை அடிக்கலான்னு பார்த்தேன். அவன் க்ரோஸாக வெடித்து ஹெட்ஷாட் அடிச்சிருப்பான். இந்த மேட்ச் அப்படியே விட்டுலாம் கொடுக்கல, அவனுங்க அடிச்சுட்டானோ. சரி கைஸ், இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போமான்னு கேட்காதீங்க. நம்ம 3-3 வந்து அவனுங்களை பொழந்து எடுத்துருப்போம். நீங்கள் மறக்காமல் அது பாருங்க, காண தயாராகிருங்க. அப்போ தான் நீங்களாக இருப்பீங்க, நானாக இருப்பேன். எப்படி நம்ம டைலாக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லி விட்டு போங்க. கேட்குதா கைஸ்? இப்போ தான் நான் எஸ்சி பேசுகிறேன். சரி கைஸ், வாங்க இப்போ ரவுண்டை ஓப்பன் பண்ணி விட்டானோ. சிங்கத்தை கூண்டுக்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணி விட்டானோ. சரி, இங்கே போய் அவங்கள அடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் பைத்தியக்காரன் மாரி போய் அடி வாங்கினா. சரி, நம்மளும் போய் அடிச்சிடலான்னு பார்த்தா அந்த இவனு வந்துட்டான். யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தக்கி ஷூவாவா கட்டி ஷூவாவா அப்படின்ட்டு 2 பேர் இருந்தவொடனே நான் வந்துட்டேன். சரி, இவனுங்களை உள்ளே வரலான்னு முடிச்சிடலான்னு பார்த்தா அவனுங்க 2 பேரும் வந்து டுப்புன்னு அழுத்தி பிடிச்சானு. எனக்குலாம் ஒரே கவுடுப்பு. இவனை அடிச்சிடலான்னு பார்த்தேன், அடிக்க முடியல. ஏன்னா இவனை அடிச்சிடலான்னு பார்த்தோடனே அவன் ஃப்ரெண்டு வந்து பின்னால் வந்து அடிச்சிட்டான். எனக்கெல்லாம் ஒரே சம்பவமாக ஆகிப்பிடுச்சு. சரி, இவனாச்சும் நம்ம இந்த சம்பவ பாட்டை முடிச்சு வைப்பான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இவன் கொஞ்சம் பாட்டுன்னா சொல்ல மாட்டேன். போய் அடிப்பாங்க கைஸ், பாருங்கள். இப்போ போய் அடிப்பான், தலையிலே வாங்கிட்டு வந்துடுவான். இவன் வேறு குளோவல் போட்டு இது பண்ணுவான். கடைசியாக பார்த்தா ஒருத்தர் எமௌண்ட் போடுவான். இவன் சரியான ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருப்பாங்க. அதான் இப்போ 3ஆவது மேட்ச் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள், கண் கூட பாருங்கள். நான் அந்த என்கிட்ட நான் வாங்கி அப்படியே மேக்ஸ் பண்ணி AW மேலே அடித்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என் டீம்மேட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பேக்கப்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக நான் பேக்கப் கொடுத்துருப்பேங்க. நீங்கள் மறக்காமல் அந்த பேக்கப் அது பேர்னா பேக்கப்புக்காகச்சும் கொஞ்சம் இது பண்ணுறேன். என்னை ஃபஸ்ட்டு சம்டைம்ஸ் கொடுத்துருவானோ. இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு நினச்சிட்டு சரி வாங்க அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன் இந்த பவரை போட்டு. சரி, இங்கேருந்து பேக்கப் கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டு உட்பிக்கிறல்ல டுப்பு அப்படின்னு அடிச்சிருப்பாரு. உட்பிக்கர் இல்லை, ஏடபிள்யூ அப்படின்னு தான் இருந்தது. சரி வாங்க இந்த பக்கம் ஏறி போயிடலான்னு பார்த்தா இந்த பக்கம் எனிமி இருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிக்க வந்தான், டக்கி ஷூவா. அவனே நான் போட்டு
சரி நம்ம பறந்து போயிடலாம், இங்கே போய் அப்படி எப்படியோ மறந்தேன். கட்சியில் பார்த்தா இந்த ஓரியன் நம்மளை நாக் பண்ணுவான். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம டீம் எல்லாத்தையும் முடிச்சானோ. இந்த மேட்ச்சு நம்ம கையோட போயாகவும் அடிச்சிருப்போம். அதுதான் எனக்கு ரொம்ப இங்கே ஒரு இதே. போயா அடித்தாச்சு கைஸ். போயா அடித்தவொடனே நம்ம ஆள் எமோட் போட்டார். எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. இந்த மேட்சோட முடிவுக்கும் வந்தாச்சு. இந்த டாப்பில் நம்ம தான் வந்தோம். எப்படா வந்தேன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் நம்ம கைக்கு பண்ணோம். இன்னும் ஒரு ஸ்டார் அடித்தா ஹீரோய்க்கு போயிடலாம். இன்னும் போய் அடிச்சு ஒரு போயா. சரி கைஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.